வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சிந்தனை திறன் வரை சிந்தனை திறனை வளர்க்க 3 இணைப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். 1. திட்டமிட்டு செயல்புரிதல், பிளான்ட் ஒர்க். 2. விழிப்பு நிலை, அவேர்னஸ். 3. தற்சோதனை. இவற்றில் விளைவை கணித்து அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் மனம், மொழி, செயல்களை பயன்படுத்துதலே திட்டமிட்டு செயல்புரிவதாகும். தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றால் உணர்ச்சி வயப்படாது, தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாது விழிப்பு நிலையிலே செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலையாகும். ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணித்து தான் செய்த முறை, அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் இவற்றை சிந்தித்து உணர்வது ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன் அன்று தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைவிற்கு கொண்டு வந்து தன் செயல்களை சோதிப்பது, செயலில் தவறு கண்டால் இனி அந்த தவறு ஏற்படாத உறுதி கொள்வது, நலமாக இருந்தால் அந்த முறையை அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொள்வது, இவை அனைத்தும் இணைந்த முறையே அகத்தாய்வு செயலாகும். இப்படி அகத்தாய்வு என்ற தற்சோதனை செய்யும்போது சில உண்மைகள் நமக்கு அகக்காட்சியாக புலப்படுகிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்பார் வேதாத்ரி மகரிஷி. அதுபோல நாம் செய்கின்ற செயல் நிச்சயம் ஒரு விளைவை தரும் என்பதை உணர்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதாவது அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டில். அப்படி இருக்கிற போது நாம் ஏதாவது முரண்பாடான செயல் செய்தால் அதற்கேற்ற விளைவு நிச்சயம் உண்டு என்பதை உணரத்தக்க ஒரு சிந்தனையை ஊட்டும் ஒரு அற்புதமான கவியரசர் கண்ணதாசனுடைய கவி. சிந்தனை திறன் வளருவதற்கு இந்த கவி: மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ்க, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக உன் கை வண்ணம் எழுக,
இக்களமெல்லாம் சிவக்க பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.